நம்ம ஊர்லேருந்து தாய்லாந்துக்கு வர முக்கால்வாசி பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்ட்ரீட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு தாங்க வராங்க. அப்படி என்ன பிளேஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது தாங்க பட்டாயாவில் இருக்கிற வாக்கின் ஸ்ட்ரீட். அப்படி என்ன இந்த தெருவில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே இருக்குங்க. சரக்கு, பார்ட்டி, பப்பு, கிளப்பு அப்படின்னு சொல்லி ஒரு வைபாக இருக்கும் இந்த தெருவே. நம்ம ஊர்லலாம் அந்த டி நகர், சண்டே மார்க்கெட்லாம் போகும்பொழுது நம்மளோட கடையில் ட்ரெஸ் நல்லா இருக்கும்னு சொல்லி நம்மளை கைப்பிடிச்சி கூப்பிட்டு போவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி இங்கே நீங்கள் நடந்தாலே போதும், நம்மளோட பப்பு வாங்க, இங்கே ரஷ்யன் ஷோ இருக்குது, அந்த ஷோ இருக்குன்னு சொல்லி நம்மளை பயங்கரமாக டெம்ப் பண்ணி உள்ளே கூப்பிட்டு போக ட்ரை பண்ணுவாங்க. நான் மோஸ்ட்லி ட்ரிங்க்ஸ் பண்ணவே மாட்டேன். ஸோ அதனால் பெருசாக பப்குள்ளே போயிட்டு எனக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு தோணலை. பட் நீங்கள் ட்ரிங்க்ஸ் பண்ணுற பர்சனாக இருந்தால் இந்த பிளேஸில் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவீங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஸ்ட்ரீட்டே இப்போ ஒரு 18+ ஸ்ட்ரீட்டுன்னு சொல்லலாம். நீங்கள் கொஞ்சம் சேஃபாக இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு டெம்ப் பண்ணுமோ அந்த அளவுக்கு டெம்ப் பண்ணி பயங்கரமாக செலவு பண்ண வச்சுருவாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மற்றபடி இந்த ஸ்ட்ரீட் பார்த்தீங்கன்னா நீங்கள் நடந்துகிட்டே இருக்கலாம்னு தோணும், அந்த அளவுக்கு இருக்கும், செம்மையாக இருக்கும். ஸோ தாய்லாந்து போயிருந்தீங்கன்னா இல்லை விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் இந்த ஸ்ட்ரீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள்.